தமிழ்நாடு வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இவங்களோட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விண்டேஜ் காசு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கார்லாம் சேலுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஒரு வீடியோலையும் கேட்கும்போது சேலுக்கு இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட 3வது ஸ்டோர் வந்து வேலூர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதில் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விண்டேஜ் காசும் வந்து சேலுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து விண்டேஜ் காசு வந்து ரெஸ்டோர் பண்ண விண்டேஜ் காசு இல்லை அவரோட கஸ்டமர் காசு வந்து இருந்ததுன்னா சேலுக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் கான்டெஸ்ஸா சேலுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. 3 ஃபியட் பத்மினி சேலுக்கு இருக்கு, 2 கான்டெஸ்ஸா சேலுக்கு இருக்கு, ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ண அம்பாசிடர் சேலுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு விண்டேஜ் காசு பிடிக்கும் இல்லை யூஸ்டு காசு வந்து வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆனால் சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறது ரொம்ப நன்றி. ஸோ யூஸ்வலாக நம்ம கேட்டுட்டு இருந்தது தான் காசு சேலுக்கு இருந்தால் சொல்லுங்க. நம்ம ஒரு வாட்டி வருவோம், ஆனால் அந்த டைம் நம்ம கிட்ட வந்து சேலுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம கேரேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ரெஸ்டோரேஷனுக்காக நிறைய வண்டி இருக்கு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்ட் 3வது வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா கேரேஜ் அவரோட கேரேஜை கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருப்போம். என்னென்ன விண்டேஜ் காசுலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு எடுத்திருப்போம். அப்புறம் இன்னொரு 1930s கார் வந்து அது மட்டும் தனியாக எடுத்தோம். இது வந்து 3வது வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய கார் சேலுக்கு இருக்குது. டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். ஆனால் நம்ம காண்டஸாலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இது பெட்ரோல் காண்டஸா 3rd ஓனர். ஸோ கஸ்டமர் வந்து 6 lakhs கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே ஃபுல்லி லோடட், ரெடி டு டிரைவ். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பேப்பரும் வேலிடு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 lakhs சொல்கிறாங்க. டேரெக்டாக நீங்கள் எடுத்து ட்ரைவ் பண்ணலாம். வேறு எந்த வேலையும் கிடையாது இந்த வண்டியில். ஸோ கான்டெஸ்ஸா பெட்ரோல் வெஹிக்கிள் ஆனால் சொல்லிட்டாரு. எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுது. வண்டியில் எந்த செலவும் கிடையாது. 6 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸும் நெகோஷியபிள். ஸோ தேவை இருக்கவங்க கான்டெஸ்ஸா தேவை இருக்கவங்க, டிஎன் வெஹிக்கிள் தேவை இருக்கவங்க ஷா நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 lakhs கர்நாடகா வெஹிக்கிள்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 5 lakhs. 5 lakhs. இதுவும் வந்து 80% ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பேப்பர் வந்து வேலிட் ஆகல இன்னும். கரண்ட்டில் இல்லை பேப்பர். அதனால ரேட் கம்மி. டீசல் இன்ஜின் வந்து கிளாஸ் கண்டிஷனில் இருக்குது. ரெடி டு டிரைவ். இந்த வண்டியும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு வந்து 5 lakhs 5 lakhs 5 lakhs ரெண்டுமே இருக்குது. சாரி 6 lakhs. அது 7 lakhs கிடையாது. 6 lakhs இது 5 lakhs. சரிங்கண்ணா. ஸோ இது பேப்பர் வேலிட் இல்லாதனால தான் அது காஸ்ட் டிஃப்ரென்ஸு. பேப்பர் வேலிடாக இருந்தால் பெங்களூரில் வந்து நிறைய ரேட் போகுது இந்த வண்டி. ஓகேண்ணா. ஸோ ப்ரைஸும் நம்ம நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபியட் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கீர் கிடையாது, மத்து கீர் தான், டீசல். இது வந்து 80% ரீஸ்டோர்டு வண்டி. இதுவும் கஸ்டமர் வண்டி தான். இது வந்து 1.2 lakhs கோட் பண்ணிருக்காங்க கஸ்டமர். ஸோ இந்த வண்டி நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. ஏதாவது வேணுன்னா சின்ன விஷயம் நீங்கள் வேணுன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபியட் இருக்குது. இது வண்டி வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து ஹேண்ட் கீர் ப்ளஸ் ஹேண்ட் கீர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஹேண்ட் கீர் இந்த வண்டி. ஸோ இன்டீரியர் ஃபுல்லாகவே கஸ்டமைசேஷனாக இருக்குது. ரூஃப், சீலிங், கீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டயரும் ஒரு 80% இருக்குது. இது 2.2 lakhs கோட் பண்ணிருக்காங்க. பேப்பர் வந்து கரண்ட்டில் இல்லை. மிச்சம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பெஸ்ட் ஆப்ஷன். மிட் ரேஞ்சில் எடுத்து ஓட்டணுன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் இந்த வண்டி எடுக்கலாம். இல்லை இந்த ஒரு ஃபியட் இருக்குது. அலாய் வீல் போட்டு கோயா சீட்ஸ் போட்டு எல்லாமே. பட் கொஞ்சம் பெயிண்டிங் வந்து வெளியே பண்ணியிருக்காங்க கஸ்டமர். அவங்களுக்கு ஹாப்பி கிடையாது, அதனால கொடுத்துட்றாங்க. ஸோ பெயிண்டிங் மட்டும் ரீபெயிண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது 2.8 சொன்னாங்க. 2.5 வரைக்கும் நெகோஷியேட் பண்ணால் கொடுப்பாங்க. டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட இருக்குது எல்லா வண்டியும். கஸ்டமர்ஸும் ஏதாவது வண்டி விண்டேஜ் காசு, விண்டேஜ் பைக் ஏதாவது சேல் இருந்தான்னு சொன்னீங்கன்னா நாங்களே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம பார்க் அண்ட் செல் மாதிரி பண்ணிருக்கோம். யூஸ்வலாகவே வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம செல் பண்ணி கஸ்டமரை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை நம்ம வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ இது வந்து பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுண்ணா. இது பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியும் பேப்பர் கரண்ட்டில் தான் இருக்குது. ஓகேண்ணா. 2.5 lakhs எஃப்சி கரண்ட் 2.8 சொல்கிறாங்க. 2.5 வரைக்கும் வந்துருவாங்க. ஓகேண்ணா. ஃபியட் பத்மினி. இதில் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்ஜின் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பெயிண்டிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரிங்கண்ணா. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எந்த கார் ரெடி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அண்ணன்கிட்டே ஒர்க் ஷாப் இருக்குது. இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வேணும்னாலுமே உங்களுக்கு அண்ணன் பண்ணி கொடுத்துருவாரு. இன்னொன்று அம்பாசிடர் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண ஃபியட் அம்பாசிடர் சேலுக்கு இருக்கு. ஸோ இது டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. இது அம்பாசிடர் வந்து 97 3rd ஓனர், பேப்பர் வேலிட், ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே அப் டு டேட் இருக்குது. வண்டி ரெடி டு டிரைவ். எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. வண்டி கிளாஸ் கண்டிஷன். அது நான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டி. லாஸ்ட்டு ஒரு 10 days-ஆக ஓட்டியிருந்தேன் நான். ரொம்ப நல்ல மைலேஜும் வருது இந்த வண்டி. ஸோ ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ட்ராபேக். டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எப்பயோ போயிருக்கோம். இது ஏபினால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் கஸ்டமர் இங்கே ஆந்திராவில் தான் இருக்கிறதுனால இங்கே கொடுத்தாரு, சேல் பண்ணி கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா. இதுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, வேலிட்டில் இருக்குது. சரிங்கண்ணா.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி சேலுக்கு பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காசு வந்து சேலுக்கு இன்னும் ஃபியூச்சரில் வரும். ஸோ அடுத்த ஸ்லாட் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுவோம். இப்போ இருக்க காசு எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸோ நம்ம பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபினான்ஸ் வந்து கிடைக்குமா? ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் கஷ்டம். ஃபினான்ஸ் எந்த வண்டியிலும் விண்டேஜ் வெஹிக்கிளில் ஃபினான்ஸ் கஷ்டம். பட் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. மைட் பி இன்றைக்கி வீடியோ போடுறோம், நாளைக்கு காலையிலே சேல் ஆக வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, அவ்வளோ வாண்டட் இருக்குது. வண்டியோட கண்டிஷன் பொறுத்தது அவ்வளோ வாண்டட் இருக்குது. மார்க்கெட்டில் வண்டி இல்லை, நல்ல வண்டி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இது வண்டி வர்த்தா இல்லையா. நாங்களே சொல்லிடுவோம் கஸ்டமர், சார் இதெல்லாம் இவ்வளோ போகாது சார், இவ்வளோ தான் போவோம். இந்த கஸ்டமர்கிட்ட 3.5 கேட்டார், சார் இவ்வளோலாம் போகாது சார், பெயிண்டிங்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். சரி சார் என்ன பெஸ்ட்டு போதோ எனக்கு பண்ணி கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் மிச்சதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டோம், முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டாங்க. அவர் ஃபெட்டப் ஆகிட்டு கொடுக்குறாரு, வேறு ஏதோ ஒரு கேரேஜில் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொடுக்குறாரு தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. சரிங்கண்ணா. அப்போ வந்து ஃபினான்ஸ் வந்து கஷ்டம். ஸோ விண்டேஜ் கார்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட்டை காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவங்களோட கேரேஜ் வீடியோ பார்க்கல அப்படின்னா போன வீடியோ ஃபுல் அண்ட் வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த கார் சேலுக்கு வேணும், விண்டேஜ் கார் சேலுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அண்ணகிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.